ஆல்ரைட், உங்களை ட்ரெய்ட்ஸோட தேர்ட் பார்ட்டுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். லாஸ்ட் ட்ரெய்ட்ஸில் நம்ம லாஸ்ட் பார்ட்டோட ட்ரெய்ட்ஸ் செக்ஷனில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். ட்ரெய்ட் பவுண்டரிஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதையே நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு எழுத்திருப்பேன். நானே பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது. தெரியல, நான் நான் சொல்கிறப்போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் நான் திரும்பி பார்க்குறப்போ மேபி சில இடத்துல நான் ஷார்ப்பாக பேசலாமான்ற மாதிரி ஐடியா வருது. பட் ஐ எம் நாட் ஷுர் தோ. நீங்கள் சொல்கிறதுனா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக். எனக்கு இப்போ இருக்கிற வரைக்கும் இந்த பேசிங் கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. பிகாஸ் ஒரு 10 மாதம் 15 மாதம் கழிச்சு எனக்கு அந்த கான்செப்ட் மறந்துச்சுன்னா எனக்கு அந்த ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு புரியும். பட் சம் பீப்புள் அதெல்லாம் இல்லை, கெட் டு த பாயிண்ட் அப்படின்னு ஜேகே ஒரு வீடியோவில் சொல்லுவாப்புல. அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். எனிவேஸ், இந்த பார்ட்டில் சில சப் டாபிக்ஸை பற்றி பார்ப்போம். இதுவுமே ஒரு ஸ்ட்ரெச் அவுட் வீடியோவாக தான் இருக்கும். ஆக்சுவலாக என்ன பாயிண்ட்னா, இதை நான் ஒன்று ஒரு வீடியோவாக கொண்டு வரலாம். பட் அப்படி கொண்டு வந்தேன்னா அது வேணும்ட்டே இழுக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் இன்டு அ சிங்கிள் வீடியோ. யூனோ, இதை நான் மானிட்டைசேஷன் நோக்கத்தில் பார்க்கல. அதனால தான் ஃபர்ஸ்ட் திங் வந்து இது இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன்னு இல்லை. ஐம் ஜஸ்ட் பாயிண்டிங் அவுட் த டாபிக்ஸ் ஃபார் டுடே. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸு, ஃபஸ்ட்டு ஆர்ஃபன் ரூல்னா என்னென்னு பார்ப்போம். அப்புறம் கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டிஃபைனிங் ஜெனரிக்ஸ், இம்பிள் ட்ரெய்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரம் ட்ரெய்ட்ஸ், ஒரு பர்டிகுலர் டைப்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் டைப்புக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் கடைசியாக வர்றது அந்த ஆம்பர்சன்ட் ஸ்ட்ரிங் வந்து ஏன் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் டைப்பும் யூஸ் பண்ணுறத இப்படியா கொலாப்ஸ் ஆகுதுங்கிறத சின்டாக்ஸ் வேலை பார்ப்போம். விச் மீன்ஸ் we will be having this particular trait. அந்த டீரெஃப்னா என்னன்னு பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பிள் ட்ரெய்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஒரு நார்மல் சின்டாக்டிக் சுகர்னு சொல்லலாம் டு ரெப்ரசன்ட் ஜெனரிக்ஸ். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் கோடில் வந்து ஒரு எக்ஸாம்பிளோடையே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போன செக்ஷனில் இந்த பெர்ஃபார்ம் ரேடியோ ஷோவில் ஒரு டைப் எழுதியிருப்போம். அந்த டைப்பில் என்னென்ன ட்ரெய்ட்ஸ் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு அந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சு சொல்லியிருப்போம். இஃப் இட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் மோர் ட்ரெய்ட்ஸ்னா, இருங்க நான் இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன். ட்ரெய்ட்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம செட் டயக்ராம் படிச்சிருக்கிறோம்ல சின்ன வயசில், வென் டயக்ராமு. இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே இப்போ டிஸ்ஜாயிண்டாக தானே இருக்குது. இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகலை. இப்போது நான் ஒரு டைப் எடுக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னா இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த ரெண்டு ட்ரெய்ட்டும் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வேலிட்னு அர்த்தம். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா தென் திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் தோஸ் ட்ரெய்ட்ஸ்னு அர்த்தம். இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு ட்ரெய்ட் வரைஞ்சேன்னா இதை சீன் எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகுமா? அந்த லாஜிக் தாங்க நான் சொல்ல வர்றது. இப்போ 3 ட்ரெய்ட்ஸை நீங்கள் வந்து ப்ளஸ் சிம்பிளில் கொடுக்குறச்ச ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சராவது அந்த 3 ட்ரெய்ட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ the choices will keep getting lower and lower and lower and it will become more sharperல. ஏன்னா 1-2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த லாஜிக் தான். எனிவேஸ், ரொம்ப பேச வேணாம். இப்போ நான் இதை எப்படி வந்து அந்த இம்பிள் ட்ரெய்ட்டாக மாற்றுவேன்னா, ஜெனரிக்ஸோட அதே ஃபார்ம் தான். இதை மொத்தத்தையும் நான் இங்கே ரிமூவ் பண்ணிடுவேன். ஆனால் இந்த இடத்துல அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கான சின்டாக்ஸ் வரும். நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நான் சொல்ல வரல, இட்ஸ் ஜஸ்ட் ஹவு இட் இஸ் ரெப்ரசன்டிங் ஜெனரிக்ஸ்ன்னு சொல்ல வரேன். ஸோ வி ஸ்டார்ட் ஆஃப் வித் த வேர்ட் இம்பிள் ஃபாலோட் பை த ட்ரெய்ட்ஸ் தட் வி நீட். இப்போ நான் இங்கே வந்து பர்சன்ங்கிற அந்த டைப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்ட்ஸ் எழுதுனேன். இங்கே டைரெக்டாகவே அந்த ட்ரெய்ட்ஸ் எழுதுறேன். இப்போ நான் அந்த பெர்ஃபார்ம் ரேடியோ ஷோக்கு நான் என்ன கண்டிஷன் கேட்டிருந்தேன்? தே ஷுட் ஹாவ் அ ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, அதாவது தே ஷுட் பி அ ஸ்டூடெண்ட் ஃபாலோட் பை the skill for radio jockey and followed by the language of Tamil. இதுவும் நான் முன்னாடி எழுதுனதும் லிட்ரலி த சேம் வேங்க. இது கொஞ்சம் கன்சைஸாக இருக்குது பார்த்தீங்களா? அது அவ்வளோ கசன்னு இருந்தது, இது கன்சைஸாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா, வி cannot define the type anymore. இப்போ நம்ம ஜெனரிக்ஸ் வழியாக எழுதியிருந்தோம்னா எனக்கு சாலிடாக இந்த டைப் தான் வேணும்னு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எழுதலாம். இப்போ நான் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி இருங்க, நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி இங்கே ஜெனரிக்னு கொடுத்து ஜிஏஎன்னு வச்சு இங்கே திரும்பி அந்த பர்சன்னு கொடுத்து இதை நான் இங்கே வச்சிருக்கிறேன். கிவ் மீ a second. அப்புறம் இங்கே வந்து திரும்பி பர்சன்னு வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா,
இங்க நீங்க வந்து ஒரு டைப்பை உங்களால பாஸ் பண்ண முடியும் நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது. எப்படின்னா சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த பெர்ஃபார்ம் ரேடியோ ஷோ அப்படின்னு கொடுத்து 2 கோலன் ஞாபகம் இருக்குங்களா மக்களே? அந்த அசோசியேட்டட் மெத்தட்ஸ்ல இந்த சின்டாக்ஸ் தானே கொடுத்துருந்தோம். அதே அசோசியேட்டட் மெத்தட் தான் இந்த ஜெனரிக் பாஸ் பண்ணும்போது நீங்க இதை சின்டாக்ஸா நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் ஆங்குலர் பிராக்கெட்ஸ். ஆங்குலர் பிராக்கெட்ஸ்குள்ள நீங்க இங்க என்ன டைப் பாஸ் பண்ண போறீங்க நீங்க எழுதிடலாம். இப்போ இங்க முருகேசன் அப்படிங்கிற டைப் நீங்க எழுதுனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணலாம். ஆனா இதே விஷயத்த உங்களால வந்து ஒன் செகண்ட். ஓ யா மை பேட். இட் ஷுட் பி ஜெனரிக். பாத்தீங்களா இப்பவே எரர் அடிச்சு பாருங்க. நான் சொல்ல வந்ததே இட் ஸ்பாயில் பண்ணிருச்சு. மை பேட். இப்போ நான் பெர்ஃபார்ம் ரேடியோ ஷோ போட்டா இங்க பாருங்க உடனே சொல்லுது பாருங்க. Function takes 0 generic arguments but 1 generic argument was supplied. இது ஏன் யூஸ் ஆகும்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைப்பை முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஜெனரிக்கா இல்லாத ஃபங்க்ஷன், அதாவது இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணோம்னா. பட் ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த டைப்பை இந்த டைப்பை பாஸ் பண்றது மூலியமா நம்ம கம்பைலர்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம். எனக்கு இந்த டைப் தான் வேணும், நீ இந்த டைப்க்கான ஃபங்க்ஷன் மட்டும் நீ ஜெனரேட் பண்ணா போதும்னு. உங்களுக்கு புரியும் நம்புறேன். ரஸ்ட் கிட்ட அந்த டிசிஷனை கொடுக்காம நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருப்போம் ஜெனரிக் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணா. ஆனா அதுவே இம்ப்ளிமெண்டேஷனாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ நான் இங்கே வந்து என்னால் அந்த ஜெனரிக்ஸை யூஸ் பண்ண முடியாது. ரஸ்ட் வில் இன்ஃபர் த டைப் ஃபார் இட் செல்ஃப். இது ஏன் யூஸ் ஆகும்னா நம்ம மைண்ட்ல என்ன நினைச்சிருப்போம்னா நம்பர்ஸ் பாஸ் பண்றப்போ எனக்கு U8 தான் வேணும் அப்படின்னு. பட் நான் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே சொல்லியிருக்கிறேன், இன்டீஜர்ஸ்னாவே உங்களுக்கு I32 தான் ரஸ்ட்ல எடுக்கும்னு. அதை எடுத்துக்கோ, அந்த வேல்யூவை எடுத்துக்கோ. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்டென்சிவ் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது நெகட்டிவ் நம்பரில் ஏதோ கால்குலேட் ஆச்சுன்னா அது நெகட்டிவாக ஸ்டோர் ஆகிருக்கும், நிறைய பக்ஸ் கிரியேட் ஆகும். இது புரியுதுங்களா எப்படி ஒரு ஸ்பைரலிங் எஃபெக்ட் உருவாக்குதுன்னு? அதனால உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூஸ் கேஸுங்க. இப்போ இங்கே இட் டசன்ட் மேக் மச் டிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் இங்கே முருகேசன் நீங்கள் ஆப்வியஸாக ஒரு முருகேசன் டைப்புங்கிற கொடுக்கறதுனால தான் அது முருகேசன்கிற ஸ்ட்ரக்சரை இன்ஃபர் பண்ணுது. ஆனால் வெளியில நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக டைப் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன்ஸ் வர்றப்போ ஆல்வேஸ் ப்ரிஃபர் த ஜெனரிக் வே, நாட் த இம்ப்ளிமெண்ட் ட்ரெய்ட் வே. இப்போ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இம்ப்ளிமெண்ட் ட்ரெய்ட்டை சின்டாக்ஸை வச்சு நான் இதே ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஒரு சின்ன நார்மல் ஃபங்க்ஷன் எழுதுறேன். இப்போ பப் ஃபங்க்ஷன் ஆட் கூட வேணாம். இல்லை ஆட் டூ இல்லை ஆட் கரெக்டாக வராது. என்ன பண்ணலாம், கம்பேர் டூ நம்பர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கம்பேர் டூ நம்பர்ஸ்ன்னு கொடுத்து num1. இப்போ ஒரு 2 நம்பரை கம்பேர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரெய்ட் வேணுங்க, பார்ஷியல் ஆர்டரிங் அப்படின்னு. இப்போ ஆர்டரிங்னா என்ன, எது எதை விட சிறந்ததுங்கிற கம்பேரிசனை கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் தானே ஆர்டரிங். இப்போ 1 2 3ன்னு எழுதுறீங்கன்னா அந்த 1 விட 2 பெருசாக இருக்குதுங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதனோட வேல்யூ வச்சு தானே. ஸோ யூ ஹாவ் டு டூ சம் ஆர்டரிங். இல்லை, அது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறதுனால தான் யூ ஆர் கிவிங் த வேல்யூ ஆஃப் 2 பீயிங் கிரேட்டர் தென் 1. கரெக்டுங்களா? அப்போ அந்த வேல்யூவை கொடுக்கக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னா பார்ஷியல் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ட்ரெய்ட் கிட்ட இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றீங்க, பார்ஷியல் ஆர்டர் எனக்கு வேணும். இங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க, விஎஸ் கோட்ல கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ ஷுட் பி இம்ப்ளிமெண்டிங் திஸ் ட்ரெய்ட். ஈக்குவலைஸ்னா உங்களுக்கு இந்த ஈக்குவல் ட்ரெய்ட் வேணும். இப்போ நான் ஏன் சொல்றேன்னு பாருங்க. இப்போ பார்ஷியல் ஆர்டர்னு கொடுத்து ப்ளஸ் நம்ம எல்லாரும் முன்னாடியே யோசிச்சது தான், டீபக்கும் வேணும், எனக்கு டிஸ்பிளேவும் வேணும். ஏன்னா எனக்கு நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும், எனக்கு டீபக் மோட்லேயும் வேணும். இப்போ அதே நான் வந்து இங்கே நம்பர் 2ன்னு கொடுக்குறேன். பார்ஷியல் ஆர்டர் டீபக் டிஸ்பிளே. இப்போ என்ன ஆகுங்கிறது பாருங்க. இஃப் num1 greater than num2 return num1, அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் num2. ஓகேவா? இது ஒர்க் ஆயிருக்கணும்ல, ஏன் நமக்கு எரர் வருது பார்ப்போம் இருங்க. எக்ஸ்பெக்டட் டைப் பராமீட்டர் blah blah blah, ஃபவுண்ட் டைப் பராமீட்டர் blah blah blah. என்னையா வளர்றான்? ரெண்டுமே ஒரே ட்ரீட் தானே இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ரெண்டுமே நம்ம கரெக்டான ட்ரீட் தானே கொடுத்துருக்குறோம். அப்போ ஏன் என்னால் கம்பேர் பண்ண முடியாது கேள்வி தோணுதா? இதுக்கு பதில் என்னன்னா, ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் கம்பேர் பண்ணணும்னா இட் ஹேஸ் டு பி த சேம் டைப். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஆப்பிள் எடுக்கிறீங்க, ஒரு ஆப்பிளை விட இன்னொரு ஆப்பிள் எடுத்தால் தானே அந்த ஆப்பிள் ரெண்டும் எது நல்லா இருக்கு எது அழுகி போகாமல் இருக்குன்னு கம்பேர் பண்ண முடியும்.
ஆனா இப்படி நம்ம எழுதுறது மூலியமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீ கொடுக்கறது என்னமோ சரிதான், நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பார்ஷியல் ஆர்டர் டீபக் டிஸ்பிளேன்னு கொடுக்கறதான். ஆனா நீ பாஸ் பண்ணும்போது வாட் இஃப் திஸ் குட் ஹவ் பீன் a U16 and this could have been a U8? வாய்ப்பு இருக்குல்ல. பிகாஸ் U16 பார்ஷியல் ஆர்டர் கொடுக்கும், டீபக் கொடுக்கும், டிஸ்பிளே கொடுக்கும். U8 பார்ஷியல் ஆர்டர் கொடுக்கும், டீபக் கொடுக்கும், டிஸ்பிளே கொடுக்கும். அப்போ இட்ஸ் கம்பேரிங் பிட்வீன் அண்ட் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் சினாரியோ மாதிரி ஆகும். இதுதான் மக்களே ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் த இம்ப்ளிமெண்டிங் சின்டாக்ஸ். இப்போ இதுவே நான் என்ன ஜெனரிக்ஸில் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, இங்கே நான் நம்பர்னு நான் இங்கே டைப் பண்ணியிருப்பேன். நம்பர்னு டைப் பண்ணி இதே ட்ரீட்ஸை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இங்கே நான் இந்த இம்ப்ளிமெண்ட் சின்டாக்ஸுக்கு பதிலாக நம்பர்னு கொடுத்துருப்பேன், இங்கேயும் நான் நம்பர்னு கொடுத்துருப்பேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வாய்ப்பே இல்லை. இப்போ நான் வந்து ஒரே டைப் தான் நான் கொடுக்குறேன். அந்த ஒரே டைப்பில் தான் இந்த 3 ட்ரீட்டும் இருக்குது. அந்த ஒரு ட்ரீட் சாரி அந்த 3 ட்ரீட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இந்த டைப்பை தான் நான் இங்கே ரெண்டையும் பாஸ் பண்ணுறேன். அப்போ ஆப்வியஸாக இட் கேனாட் பி டிஃப்ரெண்ட் டைப்ஸ், இட் ஹேஸ் டு பி த சேம் டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன வருதுன்னா எக்ஸ்பெக்டட் இது நான் பண்ணதுக்கான காரணம் இங்கே நான் ரிட்டர்ன் கொடுக்காததுனால இப்போ ஒர்க் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இதுக்கு முன்னாடி எழுதின சின்டாக்ஸ் வந்து நான் இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக் எழுதுறதுனால ஐ ஆம் நாட் கேரண்டிங் ரஸ்ட் தட் தே வுட் பி த சேம் டைப். அப்போ இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம், மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் நீங்க எழுதி அந்த மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு கம்பேரிசன் வரும் பொழுது you will not be able to guarantee the compiler that they will be the same type. அது வேற டைப்பா இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, இதே 3 ட்ரீட்டை நான் எதுக்கு வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே, எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே, எந்த ஒரு வெக்டருக்கு வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே, ஏதோ ஒரு கஸ்டம் டைப்புக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்போ ஜெனரிக்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அவசரப்படாமல் சொல்லியிருப்பேன் நம்புறேன். ஒரு சின்ன ரீகேப் கொடுப்போம். இதே ஜெனரிக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த டைப்பை முன்னாடி எழுதுறதுக்கு பதிலாக வில் ஸ்டார்ட் வித் த கீவேர்ட் இம்பிள் விச் மீன்ஸ் இம்ப்ளிமெண்ட். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, திஸ் ஆர்குமெண்ட் இஸ் ஆஃப் அ டைப் விச் இம்ப்ளிமெண்ட்ஸ் த ஃபாலோயிங் ட்ரைட்ஸ். இது 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 இந்த 3 ட்ரைட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அதே தாங்க ஜெனரிக்கும் சொல்கிறோம். ஜெனரிக்கில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் ஒரு டைப்பை உருவாக்க போகிறேன், அந்த டைப் வந்து நான் என் பேர் வைக்கிறது பர்சனு, அந்த பர்சனுக்கு 3 ட்ரைட் இருக்குது, அந்த 3 ட்ரைட்டும் இருக்கிற பர்சன் தான் இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு. அதாவது ரெண்டுமே எப்படின்னா, இது நேராக தொடுற மாதிரியும் ஜெனரிக்ஸ் வந்து தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரியும். இந்த சின்டாக்ஸ் வந்து நேராக மூக்க தொடுற மாதிரியும் இது தலையை சுற்றி தொடுற மாதிரியும். ஆனால் அந்த தலையை சுற்றி தொடுறது சில சமயம் ஒர்க் ஆகும், நேராக தொடுறது சில சமயம் ஒர்க் ஆகும். ஸோ பிக் யுவர் டூல் வைஸ்லிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ டிஃபரன்ஸ் சின்டாக்ஸ், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்பஸஸ்ங்கிறதுக்காக தான் இதை நான் ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப் டாபிக் முடிச்சிட்டோம். செகண்ட் சப் டாப்பிக்கை நோக்கி போவோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு எழுதிடுறேன், டிக்கை போட்டுடுறேன். இம்பிள் ட்ரைட்ஸ் டன். இப்போ நம்ம ஃப்ரம் ட்ரைட்ஸை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரம் ட்ரைட்ஸை பற்றி பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னால் ஆர்ஃபன் ரோலையும் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஸோ பிஃபோர் கோயிங் அஹெட் இங்கே இருக்கிற வட்டங்களை நான் டெலீட் செய்து கொள்கிறேன். ஓகே, ஸோ எதுக்கு நமக்கு ஃப்ரம் ட்ரைட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள்லேருந்தே ஆரம்பிக்கிறேனே. இந்த கோடு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பார்த்து எனக்கே புல் இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் சோறுன்னு மணிவண்ணன் சார் சொல்கிறேன், அதில் தான் ஞாபகம் வருது உங்களுக்கு. என்ன பண்ணுறது, லஞ்ச் டைமில் ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் செம்மையாக பேசிக்குது. எனிவேஸ், இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நம்ம ஆப்வியஸாக நமக்கு ஒரு நேம் இருக்கும் which will be of type string. அதுக்கப்புறம் டிஷ்ஷஸ் இருக்கும், கரெக்டுங்களா? அந்த டிஷ்ஷஸ்க்குள்ள ஒரு வெக்டார் இருக்கும், அந்த வெக்டாருமே ஒரு நேம் ஸ்ட்ரிங்னு வைங்க. இப்போ என்னன்னா, எனக்கு வந்து ஒரு டேட்டா டைப் என்கிட்ட இருக்குது. எனக்கு வந்து either through a network request இல்லைனா எப்படியோ பார்சிங் அ ஃபைல் சம்திங் என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டா எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வெக்டராக வச்சிருக்கிறேன். அந்த வெக்டர் ஃபுல்லாகவே எனக்கு வந்து டிஷ்ஷஸோட ஸ்ட்ரிங்காக இருக்குது. டிஷ்ஷஸோட ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ஐட்டமாக இங்கே நான் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு வெக்டாரா. அப்போ எனக்கு இந்த வெக்டாரோட டைப்பை இதுவா மாற்றணும். அங்கே தான் வர்றாப்புல நம்மளோட ஃப்ரம் ட்ரைட். ஸோ எப்படி யூஸ் ஆகும்னா, ஒரு கஸ்டம் டைப்ல இருந்து இன்னொரு கஸ்டம் டைப்பை ஷேப் ஷிஃப்ட் பண்ணுறத ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஃப்ரம் ட்ரைட்னு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், எதுக்கியா ஃப்ரம் ட்ரைட் யூஸ் பண்ணிட்டு நான் எடுத்து நானே ஒரு ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிப்பேனே அப்படின்னா, வேலிட் பாயிண்ட் தான். ரஸ்ட்ங்கிறது இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ அன் ஆப்ஷன் டு சூஸ் அ மோர் எர்கனாமிக் வே.
ஒரே வழியை தான் நீங்க பண்ணுவீங்க, ஒரே ரிசல்ட்டை தான் நீங்க கொண்டு வருவீங்க. ஆனா அது மல்டிபிள் மெத்தட்ஸ்ல நீங்க அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 4-5 ஃபீச்சர் கொடுத்துருப்பான். அந்த ஃபீச்சர்ல உங்களுக்கு எந்த இது உங்க ஸ்டைல் ப்ரிஃபரண்டா இருக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஃபீச்சர்னு வைங்களேன். அதனால என்னோட சப் டாபிக்கா சொன்னேன். ஸோ இது எப்படி நம்ம எழுதுவோம்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு ட்ரெயிட்டுங்கிறதுனால we start off with the implement keyword followed by the trait from. ஃப்ரம்ங்கிறதே ஒரு ஜெனரிக் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரம் எதுவா மாற்றப்படுதுன்னு நம்ம வந்து சொல்லணும்ல, டெஸ்டினேஷன் எதுவா மாறுது அப்படின்னு. ஸோ நம்ம என்ன செய்வோம்னா, இங்கே அந்த பர்டிகுலர் சோர்ஸ் எழுதுவோம். நமக்கு என்ன கிடச்சிருக்குது இங்கே, வெக்டார் தானே, அதுதான் இங்கே சோர்ஸு. ஸோ சோர்ஸ் இங்கே எழுதி ஸ்ட்ரிங்னு எழுதுவோம். டெஸ்டினேஷன் எதுவா மாற்றப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே எழுதுவோம், ஃபார் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. ஸோ என்ன ஆகும்னா, நான் இங்கே ரெஸ்டாரண்ட், இங்கே நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவேன். இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன், எக்ஸாக்ட்லி அசோசியேட்டட் மெத்தட். ஸோ இங்கே அந்த ஸ்ட்ரக்சரோட பேர் எழுதி நான் இங்கே ஃப்ரம்னு கொடுத்து இந்த வெக்டாரை நான் இங்கே பாஸ் பண்ணேன்னா, இந்த வெக்டார் வில் பிகம் அ ஸ்ட்ரக்சர். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா மக்களே, நீங்க ரிவர்ஸ் கூட எழுதலாம். இஃப் யூ இம்ப்ளிமெண்ட் த ஃப்ரம் ட்ரெயிட், யூ வில் கெட் த ரிவர்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஃப்ரீனா நீங்க இது எதுவுமே காசு கொடுத்து டைப் பண்ணல. ஐம் ஜஸ்ட் சேயிங் யூ டோன்ட் ஹேவ் டு டைப் மோர் கோட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ரிவர்ஸ் ஆஃப் இட். ரிவர்ஸ்னா என்ன, இப்போ எனக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ல இருந்து எனக்கு இதை வெக்டாரா மாற்றணும்னாலும் மாற்றலாம். எப்படின்னா, இதே இன்ஸ்டன்ஸ் இருக்கும், டாட் கொடுப்பீங்க. நான் என்ன சொன்னேன், அது ஒரு அசோசியேட்டட் மெத்தட், இது ஒரு நார்மல் மெத்தட். ஸோ இன்டூன்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவா மாறும். எப்படி, இவங்களா மாறுவாங்க. இந்த சீரியல்லாம் வருது ஞாபகம் இருக்குங்களா, இவங்களுக்கு பதில் இவங்க அப்படின்னு, அதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ இந்த டைப் வந்து இந்த டைப்பா மாறுறதுக்கு உங்களுக்கு இன்டூ யூஸ் ஆகும். இது ஏன் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃப்ரம் எழுதிட்டாலே இன்டூங்கிற ட்ரைட் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஆனால் the reverse is not true. If you implement the into trait-னா the from trait won't get implemented. அது ஏன்னு என்கிட்ட கேட்காதீங்க, கம்பைலர் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க, டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஃப்ரீங்கிற ஃப்ரம் ட்ரைட் நீங்க யூஸ் பண்றது மூலமா யூ ஆர் அலோவிங் டு ஷேப் ஷிஃப்ட் பிட்வீன் மல்டிபிள் டைப்ஸ். இப்போ இன்னுமே பாருங்களேன், நீங்க இதே மெத்தடை ஸ்ட்ரிங்குக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரிங்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அதாவது ஃப்ரம் ட்ரைட் யூஸ் பண்ணி நான் இங்கே ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன், ஃபார் ஆர்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த ட்ரைட்டுக்கான ஃபங்க்ஷன் நீங்கள் ஆப்வியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. பட் இதனோட யூஸ் கேஸ் என்னன்னு கேட்குறேன். இப்போ இந்த யூஸ் கேஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கிறீங்க, புது கடை திறக்கிறீங்கன்னு வைங்களேன், பேர் எதுவும் சொல்ல விரும்பல, என்ன சொல்றது, விநாயகா மிஸ் பார்த்தா விநாயகா மிஸ்ன்னு இருக்கும். இல்லை மாறன் பரோட்டா கடை, மாறன் பரோட்டா கடை புதுசாக நீங்கள் திறக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அவங்க வந்து அந்த ஸ்ட்ரிங் மட்டும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரெஸ்டாரண்ட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்து வெறும் அந்த ஸ்ட்ரிங் பேர் மட்டும் நீங்கள் எழுதலாம், உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கிரியேட் ஆயிருக்கும். நான் திரும்பவும் சொல்கிற மக்களே, திஸ் இஸ் நாட் த ஒன்லி வே டு கிரியேட் அ ஸ்ட்ரக்சர். நீங்கள் நார்மலாகவே எப்பயும் போல ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் எழுதி நீங்கள் எம்டியாக கூட டிஷ்ஷஸ் எழுதலாம். What I'm trying to say here is you have multiple options. அந்த ஆப்ஷன்ஸ் ஒன்னொன்னு ஒருத்தவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். புரியும்னு நம்புறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை கோட்லயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன் நம்ம தியரியில ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டு, வாங்க கோடுக்குள்ள போவோம். ரைட், இப்போ கோட்ல நம்ம இந்த ஃப்ரம் ட்ரைட்ஸோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஆல்ரெடி வரைஞ்சு கொடுத்துட்டேன் அந்த டிராயிங் போர்டில், பட் நம்ம அதை திரும்பியும் கோடில் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னுமே புரியும். ஸோ நான் எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே we'll have a restaurant struct with a name of type string and then the available dishes, which would be a vector of string. ஸோ இதை நம்ம எப்படி ஃப்ரம் ட்ரைட்டாக யூஸ் பண்ணுறதுன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃப்ரம்ங்கிறது ஒரு ட்ரைட்டு. ஸோ ஆரம்பிக்கும் போது we have to use the from trait. நான் அந்த எக்ஸாம்பிளில் சொல்லும் போது என்ன சொன்னேன், எதிலிருந்து மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத அந்த ஃப்ரம் ட்ரைட் ஜெனரிக்குள்ள போட்டு எதுவா மாறுது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து நம்ம எங்கிருந்து வேணாலும் எடுத்துருக்கலாம். எய்தர் ஒரு நெட்வொர்க் ரெக்வஸ்ட்ல இருந்தோ, இல்லைனா ஒரு ஃபைல் இருந்தோ, இல்லைன்னா யாராவது நமக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தா அதை பார்ஸ் பண்ணி எடுத்துருக்கிற டேட்டா, சம்திங். நம்ம சோர்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் டெல்லிங் த கம்பைலர் தட் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் எனக்கு ஒரு வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்ததுன்னா நான் வந்து
ரெஸ்டாரண்ட்டாக மாற்றக்கூடிய சின்டாக்ஸாக பண்ணி கொடு அப்படின்னு. ஸோ இங்கே நான் ரெஸ்டாரண்ட்டுன்னு கொடுத்து அதை எழுதுனேன்னா உடனே உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் காட்டும். இந்த ஃப்ரம்ங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரம் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம் வேல்யூ வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் என்ன உள்ள இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது. நம்ம இதை டிஷ்ஷஸ்ன்னு கூட இங்கே மாற்றிக்கலாம், ஏன்னா ஆர்குமெண்ட் நேம் தான். இட்ஸ் நாட் கோன் பி மச் ஆஃப் அ டீல், பிக் டீல். இங்கே என்னடா அது புதுசாக செல்ஃப் அப்படின்னா, நான் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், செல்ஃபுங்கிறது சின்ன எஸ் இருந்ததுன்னா இட் இஸ் மீனிங் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்ட். இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டோட ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன்ங்கிறது தான் செல்ஃப். இப்போ இந்த குலாப் ஜாமுன்ங்கிறது சின்ன எஸ் போட்ட செல்ஃப். ஆனால் இந்த குலாப் ஜாமுன்கிற ஸ்ட்ரக்சரையே நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா பெரிய கேபிட்டல் லெட்டர் எஸ் போட்டு செல்ஃப்னு சொல்றது. இது ஏன் நமக்கு இது யூஸ் ஆகும்னா, நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ நான் இந்த கோட் பேஸ்ல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது ஹோட்டல்னு நான் பேர் மாத்தினேன்னா இந்த செல்ஃப் வந்து இன்னுமே ஒர்க் ஆகும். இட் வில் ஸ்டில் ஒர்க். இட்ஸ் ஜஸ்ட் அ கோடிங் ப்ரிஃபரன்ஸ்னு வைங்களேன். இங்கே நீங்கள் ரெஸ்டாரண்ட் கூட எழுதியிருக்கலாம், ஒரு தப்பும் இல்லைங்க. பாருங்க சொல்றேன் பாருங்க, ரெஸ்டாரண்ட்னு கூட எழுதியிருக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் செல்ஃப்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சரோட நேம் மாத்துறீங்கன்னா இட் வில் ஸ்டில் ரெஃபர் வாட் எவர் ஸ்ட்ரக்சர் தட் யூ ஆர் யூசிங் ஹியர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், செல்ஃப் நான் திரும்பி ரிட்டர்ன் கொடுத்து செல்ஃபுங்கிற ஸ்ட்ரக்சரை கொடுத்து நம்ம இங்கே அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நேம் வந்து நான் இங்கே பாஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஒரு வெக்டர்ல இருந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டாக மாத்துறப்ப நம்ம கிட்ட நேம் இருக்காது. ஸோ நேமை மட்டும் நான் வந்து டிஃபால்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கொடுத்து நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தானே ஸ்பெல்லிங்கு இது சின்ன ஆர் மட்டும் கொடுத்துக்கலாம். டக்குனு ஜோன் அவுட் ஆகிட்டேன் ரெஸ்டாரண்ட் எழுதுறப்போ. எனிவேஸ் டிஷ்ஷஸ் வந்து இங்கே டிஷ்ஷஸ்னே இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? இந்த டிஷ்ஷஸோட பேரும் இந்த ப்ராப்பர்ட்டியோட நேமும் சேமா இருந்ததுன்னா நீங்க திரும்பி டிஷ்ஷஸ்ன்னு எழுத தேவையில்ல, ஒரே வார்த்தையிலேயே முடிச்சிடலாம். பை த வே இது ஏன் இங்கே எரர் காட்டுதுன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஹீப் அலோகேட்டட் ஸ்ட்ரிங், பட் நீ கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படிங்குது. ஸோ வில் ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு நார்மல் ஸ்ட்ரிங். புரிஞ்சிருக்கும் நம்புற மக்களே, ரொம்ப சிம்பிள் தான் இந்த சின்டாக்ஸ். we use the implementation for the from trait. எங்கிருந்து மாற்றப்படுதுங்கிறது வெக்டர் ஸ்ட்ரிங்கும், எதுவா மாற்றப்படுறதுங்கிறது அந்த ஸ்ட்ரக்சரும். ஸோ இப்போ சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நம்ம கிட்ட ஒரு இருக்குதுன்னு வைங்க, லெட் டிஷ்ஷஸ் அப்படின்னு. எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். மசாலா தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹைதராபாதி பிரியாணி பிடிக்கும். அப்புறம் இங்கே எக் பீச்சு பரோட்டா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 3 டிஷ்ஷஸையும் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டாக இப்போ மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த 3 டிஷ்ஷஸும் விற்கிற ஒரு கடை இருக்குது. என்ன கடை வச்சுக்கலாம்? எஸ்எஸ் பிரியாணி வச்சுக்கலாமா? எஸ்எஸ் பிரியாணி ஸ்பான்சர்ட்லாம் இல்லைங்க. நான் எஸ்எஸ் பிரியாணி அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேங்க காந்திபுரத்தில். அதனால அப்படி இல்லைன்னா சரி ஓகே, உங்கள் பேர் கூட வேணான்னு வைங்களேன். சம் ரெஸ்டாரண்ட், யா தட் வில் பி ஈவன் பெட்டர். இல்லைன்னா எஸ்எஸ் பிரியாணிலாம் அது இருக்குது இது இருக்கு ப்ரோ கமெண்ட் வரும். எதுக்கு நானே கோடிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், கோடிங்க்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்க? சரி ஓகே, இப்போ ரெஸ்டாரண்ட் ஃப்ரம் அப்படிங்கிற மெத்தட் கொடுக்கறது மூலமா யூ கேன் பாஸ் த வெக்டர் ஓவர் ஹியர். இந்த டிஷ்ஷஸ்ங்கிறது இங்கே போயிடும். இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா, நமக்கு வந்து ஒரு நிமிஷம் மை பேட், இது எல்லாமே நம்ம ஹீப் அலோகேட்டட் ஸ்ட்ரிங்ஸாக மாற்றணும். யாராவது முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வெல் டன், கண்டுபிடிக்கலன்னா நம்ம இப்போ இந்த எரரை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஃப்ரம் வெக்டார் ஸ்ட்ரிங்குங்கிறது இட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு ஹேவ் அ ஹீப் அலோகேட்டட் ஸ்ட்ரிங், பட் நம்ம இங்கே கொடுத்தது ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். அதனால தான் இட் வாஸ் கம்ப்ளைனிங். எனிவேஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷஸ் இருக்குதுல்ல, இந்த வேரியபிள், இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மக்களே, anytime you pass a variable in Rust to a function, it has been moved ன்னு அர்த்தம். நீங்க ரெஃபரன்ஸா இங்க பாஸ் பண்ணல, இந்த வேரியபிள் அப்படியே இங்க போயிடும். ஸோ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு வைங்க, ஒர்க் ஆகாது, உடனே எரர் காட்டும், வேல்யூ ஆஃப் டிஷஸ் ஹாஸ் பீன் மூவ்ட் அப்படின்னு. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. You have consumed it. எப்பவுமே இந்த from இந்த into இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா it's mostly a consumption function. It will consume the value that you are using by moving the respective value. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இது இப்படி இதை நம்ம ரிவர்ஸ்ல கூட எழுதியிருக்கலாம். எப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட் டாட் ஃப்ரம் இருக்குல்ல, நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃப்ரம் ட்ரைட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்டூ ட்ரைட்டும் ஃப்ரீயா உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அது எப்படின்னு காட்டுற பாருங்களேன்.
இப்போ இங்க ரெஸ்டாரண்ட் டாட் ஃப்ரம்னு கொடுக்கறதுனால பை டிஃபால்ட் ரெஸ்ட் அனலைசர் ஹாஸ் இன்ஃபர்ட் த டைப். இன்ஃபர்டுனா நான் இங்க டைப்பை மென்ஷனே பண்ணல, ஆனா VS Code வந்து அந்த ஹெல்ப் பண்ணுது ரெஸ்ட் அனலைசர் மூலமா. இதுதான் ரெஸ்டாரண்ட் டைப் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன் விவரமா. டிஷஸ் டாட் இன்டூன்னு கொடுக்குறேன். ஆனா இன்டூ என்ன இன்டூ அப்படிங்கிறது தெரியாதுல்ல. இப்போ நான் டிஷஸ் டாட் இன்டூனா இது வந்து நான் நம்பராகவும் சொல்லியிருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் சொல்லியிருக்கலாம், இல்லை எனக்கு தேவையான ரெஸ்டாரண்ட்டும் சொல்லியிருக்கலாம். என்னதான்டா உனக்கு வேணும் அப்படிங்கிறனால தான் இந்த எரர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், டைப் அன்னோட்டேஷன்ஸ் நீடட். நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு ரெஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மேனுவலாக நம்ம இங்கே அந்த டைப்பை மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ நான் இங்கே ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர் கோஸ் ஆஃப். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது எப்படி வேணாலும் எழுதியிருக்கலாம். இப்போ இங்கே டிஷஸ் டாட் இன்டூன்னு கொடுத்து இந்த டைப்பை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ரெஸ்டாரண்ட் டைப்னு தெரியும். இல்லை நான் முன்ன மாதிரியே நான் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஃப்ரம் மெத்தடை யூஸ் பண்ணுறனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ இதுவே நான் இப்போ ஸ்ட்ரிங்குக்கு பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ இம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் ட்ரீட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணா இதே சேம் லாஜிக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம்னு யூஸ் பண்ணி ரிட்டர்ன் செல்ஃபில் அந்த வேல்யூ உள்ளே போயிடும். இப்போ நேமில் இந்த வேல்யூ உள்ளே போயிடும், எது அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் போயிடும். ஆனால் டிஷ்ஷஸ் மட்டும் எம்டி வெக்டராக இருக்கும். இப்போ நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா எக்ஸாம்பிள், அந்த புதுக்கடை திறக்கிறப்போ அந்த புதுக்கடை திறக்கிறப்போ உங்களுக்கு டிஷ்ஷஸ் எதுவுமே புதுசாக ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பை டிஃபால்ட் வேணால் இங்கே வேணால் எழுதிக்கலாம். இப்போது இட்லி டாட் டூ ஸ்ட்ரிங் தோசா டாட் டூ ஸ்ட்ரிங். ஒரு புதுக்கடை திறக்கிறதுனால கஸ்டமர்ஸ் என்ன ஆசைப்படுவாங்க, கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஐம் பீங் அ பிட் நைவ். நான் ரெஸ்டாரண்ட் திறக்கிறப்போ இட்லி தோசை மட்டும் நான் முதல்ல விற்க ஆரம்பிக்கிறேன். அது சேல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு. அப்போ என்னன்னா இட்லி கடை படம் வந்துருக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்டாரண்ட் டாட் ஃப்ரம்னு கொடுத்து இங்கே நான் வந்து அந்த இட்லி கடையோட பேர் வைப்பேன். ஸோ என் பேரே இட்லி கடை தான். ஸோ இருங்க, சிவனேசன் இட்லி கடை டாட் டூ ஸ்ட்ரிங். அப்போ இது நாங்கள் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இது வந்து ரெஸ்டாரண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். நான் திரும்பவும் சொல்கிறேன், யூ குட் ஹவ் கிரியேட்டட் அ ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். நார்மலாகவே எழுதியிருக்கலாம். ஆனால் இது ஒரு ஸ்டைல் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் அந்த நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, யூ ஆர் பேசிக்லி ஷிஃப்டிங் த லாஜிக். இப்போ இந்த லாஜிக் வந்து நீங்கள் இங்கே தான் எழுதியிருப்பீங்க, ஆனால் அது நீங்கள் எழுதாமல் ஆல்ரெடி ஒருத்தவங்க எழுதி கொடுக்கறதுனால கன்சியூமர் அதை யூஸ் பண்ணுறப்போ அந்த மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்லோடு தான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. யார் எழுதுறா அப்படின்னு அந்த ரா ஃபார்மேட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யார் எழுதுறாங்கிறது ஒரு ஆள்ல இருந்து இன்னொரு ஆள் தான் ஷிஃப்ட் ஆகுது. அப்படிதான் நீங்க யோசிக்கணும் ஒரு கோடிங் டிசைன் பேட்டர்ன் நீங்க எழுதுறச்ச. இதை நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க இப்படி கூட எழுதிருக்கலாம். இப்போ இந்த சிவனேசன் இட்லி கடை டாட் டூ ஸ்ட்ரிங் டாட் இன்டூன்னு கொடுத்துருந்தீங்கனாலும் இட் வுட் ஒர்க். ஏன்னா ஃப்ரம் ட்ரைட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்டூ ட்ரைட் இஸ் கோனா பி ஃப்ரீ. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம போய் டிக் அடிச்சிருவோமா? இங்க ஃப்ரம் ட்ரைட்டை டிக் அடிச்சிருவோம். இப்போ என்ன பிரச்சனை இந்த ஃப்ரம் ட்ரைட்ல அப்படின்னா, உங்களால ஒரு ட்ரைட்டை கிரியேட் பண்ண முடியும் கரெக்டா? அந்த ட்ரைட்டு உங்களோட ட்ரைட்டு. இப்போ நீங்க வந்து ட்ரைட் அப்படின்னு கொடுத்து ஒரு பேர் கொடுப்பீங்க சம் ட்ரைட்டுன்னு. இது உங்களோட ட்ரைட்டு. இப்போ என்னன்னா இந்த ட்ரைட்டை வந்து எந்த டைப்ல வேணாலும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, இப்போ இம்ப்ளிமெண்ட் சம் ட்ரைட் ஃபார் சம் டைப். நான் இங்க சம் டைப்புங்கிறது எனி டைப்பை மென்ஷன் பண்றேன். இப்போ எப்படி சொல்றது, இது ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், U8 இருக்கலாம், வெக்டரா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்மார்ட் பாயிண்டரா இருக்கலாம், த்ரெட்டா இருக்கலாம், எனிதிங். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, இது உங்க ட்ரைட்டும் இல்லை, நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற டைப்பும் நீங்க கிரியேட் பண்ணல. அப்படி இருக்கும்போது உங்களால அந்த ட்ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. என்னடா ஏதோ வளர்ற அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ இம்ப்ளிமெண்ட்னு கொடுத்து நான் ஏதோ ஒரு ட்ரைட் சொல்றேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணாத ட்ரைட் ஒன்று சொல்றேன். இப்போ சம்திங் சென்ட்னு வச்சுக்கோங்க, நீங்க இதுன்னு பார்க்கல, ஃபார்ன்னு சொல்லி நான் இப்போ U8ன்னு கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, இந்த ட்ரைட் ஓகே, இது ஆக்சுவலாக அது வராது. ஓகே இருங்க, இது அதனோட எரர் கிடையாது. ஓகே, இந்த எரர் தான். Only traits defined in the current crate can be implemented for primitive types. Impl doesn't have local type before any uncovered type parameters. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரைட் நீங்க கிரியேட் பண்ணல, அந்த டைப்பும் நீங்க கிரியேட் பண்ணல. அப்படிங்கிறப்போ யூ கேனாட் டூ த இம்ப்ளிமெண்டேஷன். ஒன்று அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிறதா இருக்கணும், அப்போ வேற யாரோட ட்ரைட்டை நீங்க யூஸ் பண்ணலாம்.
இல்லைன்னா நீங்க கிரியேட் பண்ண ட்ரெயிட்டை வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரோட யூஸ் பண்ணலாம். ஆனா ரெண்டுமே வேற இதா இருக்கக்கூடாது. இந்த பாக்யராஜ் சார் காமெடி தான் வருது. ரெஸ்ட் இன் பீஸ். அவர் இதாக ஆத்மா சாந்தின்னு வேண்டிக்கிறேன். அதெல்லாம் நடந்துருச்சு அப்பயோ, பட் ஸ்டில் இன் அவர் மெமரிஸ் ஃபார் எவர். பட் அவர் ஒரு காமெடி சீன்ல அது ஒரு எமோஷனல் சீனு. அந்த எந்த எந்த காதலி நின்ற அந்த மாதிரி தான். அதுதான் ஆர்ஃபன் ரூல். அது நீங்க அந்த டயலாக் யாருக்கா தெரிஞ்சிருந்தா தெரியலன்னா போய் இதில் பாருங்க. அது ஒரு சூப்பர் எமோஷனல் சீன். அது ரொம்ப காலத்துக்கு அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய ஸ்டாண்டப் ஷோஸ்ல. பட் யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர் ட்ரைட் சம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். எஸ், ஆர் ஸ்ட்ரக்சர் சம் ட்ரைட், அதுவும் எஸ். இம்ப்ளிமெண்டேஷன் அலவுடு. அதாவது எஸ்னா என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அலவுடு. இங்கேயும் இம்ப்ளிமெண்டேஷன் அலவுடு. ஆனா சம் ட்ரைட் சம் ஸ்ட்ரக்சர் அது நோ, நாட் அலவுட். ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறீங்க, அந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு சில வரையறைகள் இருக்கும், கரெக்டுங்களா? அந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு சில டிசைன் பேட்டர்ன் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரை இப்படிதான் கூப்பிடணும் அப்படிதான் கூப்பிடணுன்ற ஒரு லிமிடேஷன் அந்த ஆத்தர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த ட்ரெயிட்டை, யாரோ ஒரு ட்ரெயிட்டை நீங்க யூஸ் பண்றப்போ அவங்களுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அப்போ வேற யாரோட ஸ்ட்ரக்டை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த இம்ப்ளிமெண்டேஷனோட டீடைல்ஸே மாறுமே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்ட் ஏன்னு எழுதுறீங்க, அந்த ஏக்குள்ள 2-3 ஃபங்க்ஷன் இருக்குது. டிஃபைன் ஏ, டிஃபைன் பி, டிஃபைன் சி அப்படின்னு. இப்போ அந்த டிஃபைன் ஏ, டிஃபைன் பி, டிஃபைன் சியை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் கொடுக்குறப்போ அந்த ட்ரெயிட்டு நினைச்சு பார்க்க முடியாத ஆக்சஸ் அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொடுக்குது இல்லை. அப்போ அது ஒரு மாதிரி ஒரு செக்யூரிட்டி, ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொலாப்ஸ் பண்ற மாதிரி தான் ஆகுது. உங்களுக்கு நான் ரொம்ப குழப்பணும்னு விரும்பல, பட் அதுதான் லிட்ரலி ரீசன். இந்த பேருக்கு தான் மக்களே ஆர்ஃபன் ரூல்னு சொல்லுவாங்க. யூ cannot implement a trait that you haven't created to a structure that you haven't created. ரெண்டுமே இல்லாதப்போ பண்ண முடியாது. சரி, அப்போ இதுக்கு என்னதான்டா சொல்யூஷன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ஒரு கஸ்டம் ஸ்ட்ரக்சரை அந்த யாரோ ஒருத்தவங்க எழுதுனாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சரை ரேப் பண்ணிடலாம். அது எப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு U8 இருக்குதுன்னு வைங்க. அந்த கஸ்டம் நம்பருங்கிறத நான் ஒரு ஸ்ட்ரக்டா கிரியேட் பண்ணி அந்த கஸ்டம் நம்பருக்குள்ள U8 நான் இங்க கொடுக்கலாம். இது தப்பே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா எந்த ட்ரீட் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே டிஸ்பிளே கொடுத்தேன், இல்லைனா இப்போ பாருங்க சென்டுமே கொடுக்குறேன் அப்படின்னா, சென்டுக்கு ஆக்சுவலி ஒரு இட்ஸ் அ ஜெனரிக் திங்னு நினைக்கிறேன். இல்லை, அது ஒரு அன்சேஃப். சரி, சென்டு கூட வேணாம், வேற என்ன பண்ணலாம்? 2 ஸ்ட்ரிங்னு கொடுப்போம். இம்ப்ளிமெண்ட் 2 ஸ்ட்ரிங் ஃபார் கஸ்டம் நம்பர் அப்படின்னு. இது ஒர்க் ஆகும். அதாவது இது இப்போ இங்கே ஒர்க் ஆகாது, சும்மா இருங்க, இது இப்படி சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ நான் இந்த கஸ்டம் நம்பருக்கு பதிலாக நான் இங்கே U8ன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. எரர் காட்டுது பாருங்க, வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம ஆள் வந்துட்டான் பார்த்தீங்களா? ஒன்லி ட்ரெயிட்ஸ் டிஃபைன்ட் இன் த கரண்ட் கிரேட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஃபார் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்ன்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, எந்த டைப் எடுத்துக்கிட்டாலுமே. இப்போ நான் இங்கே வெக்டர் அப்படின்னு கொடுத்தாலுமே, வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்னு கொடுத்தாலுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மளோட ட்ரெயிட்டு நம்மளோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருந்தால் ஓகே, நம்மளோட ட்ரெயிட்டு இன்னொரு ஸ்ட்ரக்சர்னாலும் ஓகே, நம்மளோட ஸ்ட்ரக்சர் இன்னொரு ட்ரெயிட்னாலும் ஓகே. ஆனால் அடுத்தவங்க ட்ரெயிட் அடுத்தவங்க ஸ்ட்ரக்சர் நோப், ஒர்க் ஆகாது. அதனால தான் நமக்கு இந்த U8ஓ இல்லைன்னா கஸ்டம் ஏதோ ஒரு ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்ட்ரக்சராக ரேப் பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு கம்பைலர் என்ன சொல்லணும்னா, ஓகே இது ஒரு புது ஸ்ட்ரக்சர், இது வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆனது இல்லை. அப்போ அதுதான் அது வந்து நம்ம கோட் பேஸ்க்குள்ள இருக்கிறதுனால இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் அரைஸ் ஆகாது. he is well aware that he is creating his own design pattern அப்படின்னு அந்த கம்பைலர் புரிஞ்சுக்கும். he or she or they, இது வேற சொல்லணுங்கிறோம். நான் பேசுறப்ப எனக்கு அது அப்படியே நான் என்ன ஹீனா என்ன மென்ஷன் பண்றேன், பட் அது உங்களுக்கே புரியும், இன்டர்நெட். எனிவேஸ், இதுதான் மக்களே ஆர்ஃபன் ரூல். ஸோ குழப்பாம முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது இப்போ புரியும் நினைக்கிறேன் ஏன் நான் வந்து ஃப்ரம் ட்ரெயிட்டை கொடுத்துட்டு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா இந்த ஃப்ரம் ட்ரெயிட் வந்து நீங்க கொடுக்குற டைப்பு அந்த டைப்போட இருக்கிற கஸ்டம் டைப்பா இருந்ததுன்னா ஓகே. இந்த ஃப்ரம் ட்ரெயிட்டு இருக்கிற கொடுக்குற டைப்பு கஸ்டம் டைப்பா இருந்தா பரவாயில்ல, இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளோட தான் இருந்தா பரவாயில்ல, ரெண்டுமே வேறையா இருக்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆர்ஃபன் ரூலும் முடித்து விட்டாச்சு. இன்னும் நம்ம கிட்ட இருக்கிறது 2 ஆளுக தான்.
கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் டீரெஃபரன்ஸ் அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் டீரெஃபரன்ஸ் அதுதான் இன்னும் மிச்சம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இவங்க யாருங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ்குள்ள வருவோம். கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் தான். மேக் ஷுர் இட் இஸ் ஷார்ட் எனஃப். ஸோ எதுக்கு நம்ம வந்து இதை பேசுகிறோம், அதாவது ஃபிஃப்த் பாயிண்ட்டை பேசுகிறோம் அப்படிங்கிறது, அதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு அப்படின்னு பரோட்டா சரி அப்படி ஒரு உள்ள காமெடி அதுதான் நிறைய ரெஃபரன்சஸ், மூவி ரெஃபரன்சஸ். அது அனாயானிங்கன்னா வெரி சாரி, அப்படிதான் என்னோட மைண்டு திங்க் ஆகும். ஏதாவது ஒன்று சொல்ல வந்தேன்னா அது ஒரு மூவி ரெஃபரன்ஸோட தான் போய் முடியும். அது ஒரு மீம் இதாகவே மாறிடுச்சு. சரி, ஓகே. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ சம் ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்து இது வந்து நான் இங்கே எஸ்டிஆர்னு கொடுக்குறேன், கரெக்டுங்களா? ஆனால் நான் கால் பண்ணும்போது, அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரலும் எழுதலாம். ஆனால் அதே சமயத்தில் அதே ஹீப் அலோகேட்டடாகவும் ஆக்கலாம், கரெக்டுங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மளால் ரெண்டுத்தையுமே ஆம்பர்சன்ட் எஸ்டிஆராக மாற்ற முடியும் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா பின்னாடி, அதாவது பின்னாடினா கம்பைலருக்குள்ள இந்த ரெண்டு டைப் இருக்கு பார்த்தீங்களா? எஸ்டிஆருங்கிறது தான் இது யாரு, இவங்க இதர் லிட்ரல் ஆர் அ ஸ்ட்ரிங் ரெஃபரன்ஸ், கரெக்டுங்களா? ஸ்ட்ரிங் ரெஃபரன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க எஸ்டிஆர், இவங்க யாரு? ஆப்வியஸா ஹீப் அலோகேட்டட் ஸ்ட்ரிங். இந்த ரெண்டு டைப்புமே மக்களே, இட் ஹாஸ் அ ட்ரெய்ட் கால்ட் ஆஸ் ரெஃப். இந்த ஆஸ் ரெஃப்குள்ள எந்த ரெஃபரன்ஸா கடைசியா வந்து முடியணும்? நான் இங்க முன்னாடியே சொன்னேன், இட் கொலாப்சஸ் டு இதுன்னு. ஸோ ஆம்பர்சன்ட் ஆஃப் எஸ்டிஆர்னு சொல்லி இந்த ரெண்டு டைப்பையும் இந்த ட்ரீட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதாவது எப்படின்னா, இப்போ நான் இம்பிள்னு கொடுத்து ஆஸ்ரெஃப் அப்படின்னு கொடுத்து நான் இங்கே ஆம்பர்சன்ட் எஸ்டிஆர்னு கொடுத்து ஃபார் எஸ்டிஆருங்கிறதும் இதே சேம் இங்கே நான் டிட்டோ கொடுத்துறேன். ஃபார் ஸ்ட்ரிங்குன்னு நான் கொடுத்தேன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லும். எதுன்னா ஆஸ் ரெஃப் அப்படின்னு, இதுதான் அந்த ஃபங்க்ஷன் பேர். இது எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா ஆப்வியஸாக இதுதான் ரிட்டர்ன் பண்ணும். இதை நான் எதுக்கு சொல்ற சம்மந்தமே இல்லாம அப்படின்னா, இது ஒரு சீப் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரம் ட்ரேட்ஸ். இப்போ உங்களுக்கு வெறும் ரெஃபரன்ஸா தான் நீங்க மாத்த போறீங்க. இது வெறும் பை த வே இது சொல்ல மறந்துட்டேன், இது வெறும் இதுக்கு மட்டும் யூஸ் ஆகிறது இல்லை மக்களே, ஈவன் ஃபார் வெக்டர்ஸ். நான் திரும்பி இதை அழிச்சிட்டு நான் இதை சொல்றேன் பாருங்க. இது வெக்டர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நீங்க எழுதுறீங்க, சம் கலெக்ஷன் நீங்க வச்சுக்கோம் COLLன்னு. இப்போ நான் இதை என்ன பண்றேன்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் U8 நான் இங்க எழுதுறேன். அதாவது இட் இஸ் அ பைட் அரே ரெஃபரன்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் இங்க நான் நினைச்ச மாதிரியே இது ஒரு அரே அப்படின்னு எழுதலாம். 1 2 3 4ன்னு கொடுத்து அதனோட ஆம்பர்சன்ட்டையும் நான் எழுதலாம். இல்லைன்னா அந்த வெக்கோட மேக்ரோ இருக்குல்ல, வெக்டர் ஹீப் அலோகேட்டட், நான் அதனோட ரெஃபரன்ஸையும் எழுதலாம். அப்ப எங்கிருந்து இது வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆஸ் ரெஃப். ஆஸ் ரெஃப் ரைட்டுக்குள்ள என்ன போயிருக்கணும்? அந்த பைட் அரேயோட ரெஃபரன்ஸ் உள்ள, அந்த பைட்டரேயோட ரெஃபரன்ஸ் வந்து ஆங்குலர் பிராக்கெட்ஸ்குள்ள எழுதியிருப்போம். இந்த ரெண்டு ட்ரைட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஆயிருக்கும்? இம்பிள் ஆஸ்ரெஃப் ஃபார் விக், இந்த ஆங்குலர் பிராக்கெட் மறந்து போது, ஓகே, விக் U8 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இருங்க, இதை திரும்பி நான் டைப் பண்ண தேவையில்லை, ஐ மீன் வரைய தேவையில்லை. ஃபார் வெறும் U8 அப்படின்னு பண்ணியிருக்கலாம். U8 கொடுத்து இங்கே ஒரு சைஸ் எழுதணும். இங்கே ஒரு சைஸ்னா, ஏன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் அரே இல்லை, ஸ்டாட்டிக் அரேனா இப்போ நான் இப்படி எழுதி ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்கிற U8 நான் வந்து ஆஸ்ரெஃப் யூஸ் பண்றேன் அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு ரஸ்ட் கோட் பேஸ்ல இந்த ஆஸ்ரெஃப்ங்கிறத பார்த்தீங்கன்னா லிட்ரலி இதைத்தான் பாயிண்ட் பண்ணுது மக்களே. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னு வைங்களேன். பை த வே இதை நான் நீங்கள் கேட்கலாம், இது ஏன் நீ கோடில் காட்டல அப்படின்னு. இது கோடில் காட்டுற அளவுக்கு இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை. பட் சின்ஸ் ட்ரெய்ட்ஸ் சப் டாபிக் உள்ள இது வர்றதுனால ஐ டென்ட் வாண்ட் டு ஸ்கிப் இட். பட் நான் எழுதுனது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டென்ட் வாண்ட் டு மேக் இட் ஈவன் மோர் லாங்கர். அதனால தான் இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஆஸ்ரெஃப்னு, நம்ம ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷன் இங்கே எழுதுறோம்னு வைங்க, சம் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்து நான் இங்க ஒரு டைப் எழுதுறேன். எப்படின்னா சம் டைப், சம் சி டைப்னு வச்சுக்கோம். சி டைப் இஸ் சம்திங் தட் ஹேஸ் த ட்ரெய்ட் கால்ட் asref which brings a byte array reference அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க நான் சீனு கொடுத்து அதே இங்க சீன் எழுதிடுவேன். அதாவது இந்த சி
அப்போ நான் என்ன பண்ணுறேன் இருக்கேன், என்ன வாட், இதை நான் வந்து இங்கே கலெக்ஷன் எழுதிடுறேன், கால் அப்படின்னு கொடுத்து இங்கே சீன் எழுதிடுறேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா இங்கே அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை எழுதுவேன். ஸோ இப்போ என்ன நான் இங்கே செய்ய வரேன்னா, என்னால் இந்த ஃபங்க்ஷனை யாரால கூப்பிட முடியும்னா, யார் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் ட்ரெயிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் கால் பண்ண முடியும். நான் வந்து இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கையோ இல்லை ஒரு பிரிமிட்டிவ் டைப்பையோ என்னால் பாஸ் பண்ண முடியாது. அதாவது திரும்ப திரும்ப ஜெனரிக்ஸும் ட்ரெயிட்ஸும் ஒன்றுக்குள்ள பிணைஞ்சதுங்கிறத நான் சொல்ல வர ட்ரை பண்ணுறேன் மக்களே. ஜெனரிக்ஸ் எப்பப்பெல்லாம் இருக்குதோ கூடவே ட்ரெயிட்ஸும் வருவான். ட்ரெயிட்ஸ் எப்பப்பெல்லாம் இருக்குதோ ஆப்வியஸாக அது ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷனில் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா ட்ரெயிட்டோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியே இட் இஸ் நாட் கேரண்டீட் டு நோ த எக்ஸாக்ட் டைப் பிஹைண்ட் இட். அதுக்கு தான் ட்ரெயிட்டே இருக்குது. ட்ரெயிட்ஸ் ஒன்லி டிஃபைன் யுவர் கான்ட்ராக்ட். அப்போ அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே அதுக்கேற்ற ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் அதுக்குள்ள எழுதிக்கலாம். அது அப்போ யார் எழுதுவா? ஜெனரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் எழுதுவாங்க. ஸோ இதுதான் ஆஸ்ரெஃபோட யூஸ். ஸோ மெயினாக நான் என்ன சொல்ல வர ட்ரை பண்ணுறேன்னா, இஃப் யூ நீட் அ ரெக்வயர்மெண்ட் டு சேஞ்ச் அ டைப் டு அ ரெஃபரன்ஸ் ஆஃப் த டைப், அப்படி இருந்ததுன்னா இந்த ட்ரெயிட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை எனக்கு வந்து ஃப்ரம்மே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன நீங்கள் எழுதுவீங்கன்னா, ஃப்ரம் நீங்கள் எழுதுவீங்களா, இங்கே நீங்கள் அந்த டைப்போட எழுதுவீங்க, ஃபாரின் கொடுத்து இங்கே அந்த ரெஃபரன்ஸ் டைப் எழுதுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த 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 ரெஃபரன்ஸ் டைப் இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸ் டைப்பில் நீங்கள் இங்கே ஃப்ரம்னு யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா இந்த டைப்பை இன்டூன்னு எழுதுவீங்க. சிம்பிள் அஸ் தட். அதாவது இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா நான் திரும்ப திரும்ப ஏன் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் டிசைன் பேட்டர்ன் சொல்கிறேன்னு? இட்ஸ் ஆல் ஸ்டைல் கைட்ஸுங்க, இட்ஸ் ஆல் ஸ்டைலிங் கைட்ஸுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எப்படி வேணாலும் இதை எழுதலாம், ராவா எந்த ஒரு யூஸ் கேஸும் இல்லாமல் எழுதலாம். ஏன்னா இது எல்லாமே எப்படியா மாறப்போகுது? அட் த எண்ட் ஆஃப் த டே அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தானே மாறப்போகுது. ஸோ அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக மாறப்போது இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுமா? கம்பைலர் உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிட்டு வந்துடும். இதெல்லாம் எதுக்குன்னா ப்ரோக்ராமரோட ஈஸ் ஆஃப் யூஸ்க்காக. நீங்கள் ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கன்சியூமர் ரிலேட்டடான ஒரு கிரியேட் எழுதுறீங்க அப்படின்னா அப்போ இதெல்லாம் யூஸ் ஆகும். அதனால தான் இது எல்லாமே சின்டாக்ஸ் பேஸ்டு டுட்டோரியல்ஸ், நத்திங் பேஸ்ட் ஆன் சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங். ஆனால் சில பேர் நீங்கள் கேட்கலாம், சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங் தானே ஆரம்பிச்சிங்க, இப்போ ஏன் இவ்வளோ ரஸ்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜுங்க. இது தெரிஞ்சதுன்னா இஃப் we are reading someone else's code, because எப்பவுமே reading someone else code தான் நமக்கு 80%, ரைட்டிங் வந்து நமக்கு எப்பவுமே ஒரு 20% தான். உண்மையை சொல்லணும்னா நம்ம ஒரு கோட் எழுதுறோம்னா ரைட்டிங் இஸ் ஆல்வேஸ் கோனா பி லெஸ்ஸர் தென் ஹவு மெனி கோட் வி ரீட். ஸோ நம்ம அந்த கோட் பார்க்கும்போது இது இருக்கிறப்போ உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியணும், ஓ ஓகே இப்படி எழுதியிருக்கான் அப்படி எழுதியிருக்கான், அப்படி இதுலேருந்து இப்படி வருது, இந்த மாதிரி வருது அந்த மாதிரி வருது, அப்படி அப்போ தான் நம்மளால கோட் லாஜிக் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எஸ், நம்ம இதையும் முடிச்சாச்சு. இப்போ கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ்குள்ள வருவோம். ஃபைனல் சப் டாபிக் ஆஃப் திஸ் வீடியோ, கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ். இப்போ கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அகெயின் நான் வந்து உங்களுக்கு டிராயிங்கில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் த்ரூ கோட். ரிமூவிங் திஸ், இது லைட்டாக ஒரு மாதிரி எனக்கு ஓசிடி கொடுக்குது. Just give me a sec. Yep. லைன் இங்கே வச்சலாம். கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ். சரி, இந்த கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ் ஃபீச்சர் வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் வந்துச்சுங்க. 2021 எடிஷனில் தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல இருந்து ஓகே, இப்போ சோறு கிடையாது, சாப்பிட்டாச்சு. ஸோ பசி போயிடுச்சு, அதனால சோறு எக்ஸாம்பிள் கிடையாது. சாப்பாடு, இஃப் சோறு மென்ட் லிட்டில் கலோக்கியல், சாப்பாடு, ஃபுட் நோ ஃபுட் எக்ஸாம்பிள். ஒரு ஸ்கூல் இருக்கு, ஓகேங்களா? ஒரு ஸ்கூல் ஸ்ட்ரக்டுக்குள்ள நம்ம வந்து 2 சப்ஃபீல்ட்ஸ் வச்சிருக்கிறோம். அதாவது அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலி ஸ்கூல்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். இப்போ 6 ஸ்டாண்டர்ட் 7 ஸ்டாண்டர்ட்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள ஏ செக்ஷன் பி செக்ஷன் 2 செக்ஷன் இருக்குது. ஸோ ஏ செக்ஷன் பி செக்ஷன், ஓகேங்களா? இங்கே இட் டிஃபர்ஸ் இல்லைங்களா? இப்போ ஏ செக்ஷனில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பி செக்ஷனில் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் வந்து இங்கே எவ்ரி சிங்கிள் நேம் அதனோட சைஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இட்ஸ் அ ஸ்டாட்டிக் அரே. அப்போது நம்மக்கிட்ட இப்போ ஏ செக்ஷனில் லெட்ஸே ஒரு 20 பீப்புள் இருக்காங்கன்னு வைங்க, பி செக்ஷனில் எப்படியும் ஒரு 18 or 19 பீப்புள் இருப்பாங்க. அப்போது இங்கே என்னென்னா நம்ம இங்கே ஸ்ட்ரிங்குன்னு எழுதிடுவோம், கரெக்டாக? ஹீப் அலோகேட்டட் ஸ்ட்ரிங்ஸ் இங்கே எழுதிடுவோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா,
இதே கவுண்ட் தான் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வைங்க, இந்த கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஆனா இதுவே ஒரு 7th ஸ்டாண்டர்டோ இல்லை 8th ஸ்டாண்டர்டோ போனீங்கன்னா ஸ்லோலி த நம்பர்ஸ் வில் பி ராப்பிங் அப். கரெக்ட்டுங்களா? இங்க நான் ஏ செகண்ட் எழுதுறேன், அதே எஸ்ன்னு எழுதிடுறேன். இங்க ஒரு 30 பீப்புள் இருப்பாங்களா? ஏன்னா நான் மெட்ரிக்ல படிச்சப்பெல்லாம் 50 வரைக்கும் மிஸ் கிராஸ் ஆச்சு, டு பி ஃப்ராங்க். இது கோலன், செமிகோலன்ல கோலன். பி செக்ஷன்ல ஒரு 33 இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அதே தானேங்க, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இத்தனை ஸ்ட்ரக்சர்ஸை நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க மக்களே, இத்தனை 12 ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலேட்டட் மெசேஜ் சொல்லணும். நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே ஒரு சர்க்குலர் கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஏதாவது மழை அதிகமாக பெஞ்சதுனாலோ, இல்லைன்னா நமக்கு வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருதுனாலோ, இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு கல்ச்சுரல்ஸ் வருதுனாலோ, ஏதோ ஒன்று. இப்போ ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கூட டொனேஷன் பண்ணுறதுக்காகலாம் நான் ஸ்கூல் படிச்சப்போ இந்த உத்தராகண்ட் ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்தப்போ வந்தது. ஸோ அந்த டைம்ல அந்த பியூன் வந்து இட் won't பி அ கஸ்டம் மெசேஜ் ஃபார் எவ்ரி சிங்கிள் ஸ்டாண்டர்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு தனி சர்க்குலர், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு தனி சர்க்குலர், அப்படி இருக்க போறது இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே சர்க்குலர் தான். பிகாஸ் இட்ஸ் அ மெசேஜுங்க, இட்ஸ் நாட் அ கஸ்டம் மெசேஜ். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரைட் எழுதலாமா? ஒரு ட்ரைட் எழுதி எப்படின்னா, இப்போ மெசேஜ்னு வச்சுப்போம், மெசேஜுங்கிற ஒரு ட்ரைட் எழுதணும். அந்த ட்ரைட்டுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, அனௌன்ஸ் மெசேஜ் அப்படின்னு நீங்க கொடுத்து அந்த மெசேஜ் வந்து என்னங்கிறத இங்க எல்லாத்துக்கும் பிரிண்ட் பண்ணும். யாருக்கு? ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும். அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ட்ரெயிட்டை நான் இப்ப எழுதுன பாத்தீங்களா 1 to 12, இந்த அத்தனை ஸ்ட்ரக்சருக்கும் நான் வந்து போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க கேட்கலாம், நான் ஏன் வெறும் ஸ்டாண்டர்டுன்னு எழுதி அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள நேமு அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்ஸ் எழுதலாமே அப்படின்னு. என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஜெனரிக்கா இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஸ்டாண்டர்டுங்கிறது அந்த ஃபீல்டை பார்த்து தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியாம நம்ம வந்து டைப்பாவே எழுதிட்டோம்னா டைப் வில் பி a little bit more defined. அகைன் டிசைன் பேட்டர்ன் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன ஆகணும்? அந்த 12 ஸ்ட்ரக்சருக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்போ 12 இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக் வரணும். எங்க சுத்தி வளைச்சு கொண்டு வர போறேன்னு உங்களால ஓரளவுக்கு யூகிச்சிருக்க முடியும். பட் I'll be revealing it to you. இங்க தான் நம்மளோட ஜெனரிக் பேட்டர்ன் ஒர்க் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாண்டர்டுன்னே இப்போ நான் எழுத முடியும். இப்போ நான் ஸ்டாண்டர்ட்னே நான் எழுதி இப்போ நான் ஸ்ட்ரக்ட்னு கொடுத்து அதே ஸ்டாண்டர்டே என்னால் எழுத முடியும். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஜெனரிக் பேட்டர்னை எழுதுறது மூலியமா ஐ கேன் ஆக்சுவலி டிஃபைன் அ சைஸ் விச் இஸ் ஜெனரிக் டு திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் 2 செக்ஷன் இதாக இருக்குன்னு சொன்னேன். ஏ செக்ஷன் இருக்கு, பி செக்ஷன் இருக்குதுன்னு. அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ஸ்கூல்னு நினச்சிக்கோங்க. அந்த ஸ்கூலுக்குள்ள எல்லாமே ஒரு 2 செக்ஷன் தான் இருக்குதுன்னா, why don't I have a generic structure? அப்போ நான் இங்கே ஏ செக்ஷன் கொடுத்து பி செக்ஷன் இங்கே கொடுத்து நான் இங்கே டிஃபைன் பண்ணிடலாம்ல. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ செக்ஷனில் அதே ஸ்ட்ரிங் தான் இருக்கும், பட் இங்கே ஒரு சைஸ் நமக்கு தேவையா? ஏன்னா நான் சொன்னேன்ல அது ஒரு ஸ்டாட்டிக் அரே அப்படின்னு. இங்கேயும் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், இங்கே ஒரு சைஸ் தேவையா? அப்போ நான் ஏன் இங்கே வந்து n1 n2ன்னு கொடுத்து இந்த n1 இங்கேயும் இந்த n2வையும் நான் இங்கே கொடுக்கக்கூடாது? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா இந்த சைஸ் இங்க போயிடும், இந்த சைஸ் இங்க போயிடும். அப்போ என்னால எத்தனை ஸ்டாண்டர்ட்ஸ் வேணாலும் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து கிரியேட் பண்ண முடியும்ல. அதே சமயத்துல எனக்கு தேவையானது வெறும் ஒரே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக் தான். இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்தனாலே போதும். நான் இப்போ அனௌன்ஸ் மெசேஜ்னு கொடுத்தேன்னா எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் இந்த ஃபங்க்ஷன் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும். பாத்தீங்களா கோட் எவ்வளவு சின்னதாயிருச்சு அப்படின்னு. இதுக்கு பேர் தான் மக்களே கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ். கான்ஸ்டன்ட்னு சொல்ற கான்ஸ்டன்ட் வார்த்தையே இல்லைன்னா இங்கே தான் இந்த வார்த்தை வரும், கான்ஸ்டன்ட். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸோட பேட்டர்ன் என்ன செய்யுதுன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டிஃபைனிங் மல்டிபிள் ஸ்ட்ரக்ஸ் ஆஃப் த சேம் சிக்னேச்சர், இட் அலௌஸ் யூ டு டிஃபைன் அ பேட்டர்ன் தட் ரிப்பீட்ஸ் whenever you need it. அப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக்கை யூஸ் பண்ணும்போதும் you wouldn't be needing all those structs, all those implementation blocks. ஒரே இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக் இருந்தால் போதும். ஸோ இதுதான் மக்களே அந்த லாஜிக்கு. கோடுக்குள்ள போவோம். நான் முன்ன மாதிரியே டைப் பண்ணி பண்ணாமல், பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப லாங் ஆகிட்டு வருது, நான் லாஸ்ட்டாக முடிக்கிறதுனால ஐ ஜஸ்ட் பேஸ்ட் த கோட் ஸ்னிப்பெட். பட் டோன்ட் வரி, ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் இட். உங்களுக்கே புரியும், பட் ஸ்டில். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எப்பயும் போல தாங்க. இப்போ இந்த ஜெனரிக்கை விட்டுருங்க, இந்த ஜெனரிக்கை விட்டுட்டு இப்போ எப்பயும் போல தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருங்க. அப்போ என்ன ஆகும்னா,
ஒரு ஏ செக்ஷன் இருக்கு, ஒரு பி செக்ஷன் இருக்கு. இட்ஸ் ஆஃப் டைப் ஹீப் அலோகேட்டட் ஸ்ட்ரிங் வித் அ சர்டன் சைஸ். நம்ம இந்த ஜெனரிக்கா இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம், இங்க 5 ஏதோ ஒரு நம்பர் எழுதியிருப்போம், இங்க 5 இங்க ஒரு 10 அப்படின்னு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாதிரி எழுதுறோம்னா we have to define multiple structures. மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் தேவை இல்லாதப்போ ஒரே ஸ்ட்ரக்சரா நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா we have to use generics. ஜெனரிக்ஸ் யூஸ் பண்றப்போ நான் இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்றேன். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் நத்திங் பட் த யூசைஸ் டைப். ஏன்னா ஸ்டாட்டிக் அரே வந்து யூசைஸாக தான் இருக்கும். ஸ்டாட்டிக் அரே வில் ஆல்வேஸ் ரெக்வயர் அ சைஸ் வேரியபிள். ஞாபகம் இருக்குங்களா, யூசைஸ்னா என்னன்னு சொன்னேன்னு? அந்த வேர்டு ஓட லென்த். நம்ம 64 பிட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் ஆஃப் 8 bytes. 32 பிட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணோம்னா 4 bytes. அது ஏன் நம்ம யூசைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம அரேஸ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஐ ஒன்ட் பி ரிப்பீட்டிங் இட் ஹியர். யூசைஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணுறதுனால வில் பி நீடிங் 2 டைப்ஸ். ஏன்னா இட்ஸ் ஆல்வேஸ் நாட் கேரண்டீட்ல ஏ செக்ஷனும் பி செக்ஷனும் ஒரே ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்கணும்னு. சம்டைம்ஸ் அந்த வெயிட்டேஜ் மாறும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இங்கேருந்து அங்கே போவா அப்படி, அங்கேருந்து இங்கே வருவா அப்படி, இட் டிபெண்ட்ஸுங்க. ஸோ அதனால தான் நான் 2 டைப் வச்சிருக்கேன், N2 அப்படின்னு. N1 நீங்கள் எழுதியிருக்கலாம், ஐ வாஸ் ஜஸ்ட் லேசி டு நாட் ஹேவ் தட் நம்பரிங். ஸோ N2ங்கிறது மூலியமா நம்ம இங்கே 2 டைப்ஸில் அந்த 2 சைஸஸ் இங்கே டிஃபைன் பண்ணிடுறோம். சரியா, நம்ம ஒரு ட்ரைட்டையும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நான் இங்கே வரத்துக்குள்ளேயே இது எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க பாஸ் பண்ணி. அப்படி படிச்சிருந்தீங்கன்னா வேற லெவலு. ஐ ரியலி அப்ரிஷியேட். நான் ஸ்லோவாக பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படியே வரிசையாக படிச்சுட்டு வந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே ஒரு ட்ரைட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், மெசஞ்சர் அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல, அதான் பியூன் அப்படின்னு. அந்த பியூன் வந்து ஹீல் பி அனௌன்சிங்கிறத விட ஒரு பஞ்ச் ஆஃப் சர்க்குலர்ஸை நாங்களாம் ஸ்கூலில் படிக்கிறப்ப கொடுத்துட்டு போயிடுவோம். அப்படி இப்போ 50 ஸ்டூடெண்ட்னா 50 சர்க்குலர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கிளாஸ் டீச்சரோ இல்லைனா அங்கிருந்த மெயின் டீச்சரோ தான் எங்களுக்குலாம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் கொடுத்துருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்காரங்க பின்னாடி அப்படியே எங்களுக்கு சர்க்குலர் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போவும் அப்படி நடந்ததுன்னா சந்தோஷம். எனக்கு அந்த காலத்து ஞாபகங்கள் வருது. ஸோ அனௌன்ஸ் மெசேஜுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அந்த மாதிரி வேலை தான் வைங்களேன். நம்ம அந்த ட்ரீட்டை எடுத்துக்கிறோம், அந்த ட்ரீட்டை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரீட்ல என்ன மெசேஜ் வருதுங்கிறதும் எடுத்துடுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இது மட்டும் கொஞ்சம் வியர்டாக உங்களுக்கு தெரியலாம். நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அண்ட் திஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது, ஒரு நார்மல் ட்ரீட் இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி தான் தெரியுது. ட்ரீட் ஸ்ட்ரக்சர் இது நம்ம ஆல்ரெடி பார்த்து நம்ம கண்ணு பழகிருக்கணுங்க மக்களே. போன 2 பார்ட்லையுமே இதை நம்ம எழுதி வி ஷுட் பி அவேர் அபவுட் இட் நவ். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஜெனரிக்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்ட் ஸ்டாண்டர்ட். ஏன்னா நம்ம இங்கே ஜெனரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, அவன் கேட்குறான், நம்ம அதை அப்படியே இங்கே பாஸ் பண்ணிடுவோம். பாஸ் பண்ணால் இங்கே இன்னொரு எரர் காட்டுது. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கான்ஸ்ட் பேராமீட்டர் டிக்ளரேஷன், எக்ஸ்பெக்டட் அ கான்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பட் நாட் அ பேராமீட்டர், என்னென்னமோ வளருது. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, இங்கே நான் இந்த எண்ணுங்கிறதையும் இந்த N2ங்கிறதையும் யூசர் டிஃபைண்டுங்கிற பிரிமிட்டிவ் கிடையாது. அதாவது லாங்குவேஜ் ஆல்ரெடி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பிரிமிட்டிவ் வேல்யூ கிடையாது, நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கேயே டிஃபைன் பண்ணிடணும். இங்கேயே டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த கம்பைலருக்கு சொல்றோம் இது வந்து கம்பைலராலேயோ இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ கிரியேட் பண்ண டைப் இல்லை, நானா எழுதின டைப்பு அப்படின்னு. இதுதாங்க சின்டாக்ஸ். இதுக்கு காரணம்லாம் இல்லை, திஸ் இஸ் ஹவ் இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ். ரஸ்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு டிஃபைன் த டைப்ஸ் தட் ஆர் நெசசரி ஃபார் தட் பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக். ஸோ நான் இங்கே சேவ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கே அதே வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இங்கே வெறும் N-ம் N2ம் கொடுத்தா போதும், N and N2. எரர் போயிடுச்சுங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த சின்டாக்ஸ் எதனால் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு. we are defining whatever we have defined in the structure implementation or structure definition you could say. அதை அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்றோம். இங்க என்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே இங்க காப்பி ஆகுது. ஏன்னா இந்த பிளாக்குக்கு தெரியாது, இங்கேயோட தெரியும், பட் இந்த பிளாக்குக்கு அது தெரியாது, அவேரா இருக்காது. And then we are finally creating the implementation of this function announce message. இங்க என்ன பார்த்திருக்கீங்கன்னா self.asection.iter னு கொடுத்து நான் அதை பண்ணியிருக்கேன். இட்டர்னா என்னன்னா இந்த A செக்ஷன் இருக்கிற வேல்யூஸை நான் வந்து மூவ் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஐம் ஜஸ்ட் யூசிங் த நேம், ஐம் நாட் கன்சியூமிங் இட். அப்போ நான் என்னன்னா இட்டருங்கிற மெத்தட் கொடுத்தேன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ அ ரெஃபரன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ். இப்போ நான் இங்கே இட்டர்னு கொடுக்காம இருந்திருந்தேன்னா இது ஸ்ட்ரிங்கா மாதிரி இருக்கும். ஆனால் அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா உடனே சொல்லுது பாருங்க, cannot move out of self.asection which is behind a shared reference. shared referenceனா என்ன? இதுதான் shared reference. shared referenceனா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள்னா எப்படி உள்ள இருக்கிற டேட்டாவை வெளியில் எடுக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸை எடுக்கிறோம். ரெஃபரன்ஸை எடுக்கிறது மூலியமா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி.
அதே தான் இங்கே எழுதியிருக்கிறேன். பாசிங் சர்க்குலர் ஃபார் ஸ்டூடெண்ட்னு கொடுத்து ஸ்டூடெண்ட் பேரும் வித் மெசேஜுங்கிறதும். இப்போ நான் என்ன பண்ணலாம், இதே இதை பி செக்ஷனுக்கு நான் பண்ணலாமா? காப்பி பேஸ்ட். இப்போ நான் இங்கே பி செக்ஷனுக்கு இதே பண்ணலாமா? அவ்வளோதான், முடிச்சுது. இப்போ பாருங்க இது எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம இதுவே ஒரு 12 ஸ்டாண்டர்டுக்கான ஸ்ட்ரக்சர் எழுதியிருந்தோம்னா 12 இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக் எழுதியிருக்கணும். ட்ரைட் என்னமோ ஒன்று தான், ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக் வந்து 12 தடவை எழுதியிருக்கணும். ஸோ இப்போ ஈஸியாக முடிஞ்சிரும் பாருங்க. நான் இங்கே எழுதி காட்டுறேன். இப்போ ஸ்டாண்டர்ட்னு வச்சுப்போ. இப்போ லெட் 12th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா அவன் நம்பர் வராதா? 12th ஸ்டாண்டர்ட் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட்னு கொடுத்து ஏ செக்ஷனில் ஒரு சில பேருன்னு வச்சுப்போமே. ஃப்ரம் என்னோட பேரையே ஸ்ப்ளிட் பண்ணுறேங்க ஃபார் டைம். நான் ரொம்ப இதை நீட்டை விரும்பல. 2 ஸ்டூடெண்ட்ஸுங்களா? இப்போ இங்கே பி செக்ஷனில் வெறும் என்னோட லாஸ்ட் நேமு ஆக்சுவலாக அது எங்களோட அப்பா பேர். ஸோ யா, ஸோ இதுதாங்க, இதுதான் இது. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ 12th ஸ்டாண்டர்ட் டாட்னு கொடுத்து அனௌன்ஸ் மெசேஜ்னு கொடுத்து ரமணன் சார் என்ன சொல்லுவார் எப்போவுமே, புயல் வரும் காரணத்தினால் நாளை பள்ளி விடுமுறை அப்படின்னு. அது அப்படியே எழுதலுமா? புயல் வரும் காரணத்தினால் பள்ளிகள் நாளை விடுமுறை அப்படின்னு. இதுதாங்க அந்த மெசேஜ். அப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு மெசேஜ் மட்டும் நான் என்ன பண்ணிடலாம்னா, நான் என்னோட ஸ்கூல்ல இருந்த ஆஃபீஸ் ரூம்ல நான் அதை டைப் பண்ணி நான் பிரிண்ட் எடுத்துருவேன். எவ்வளோ பிரிண்ட் வேணாலும் நான் எடுத்துக்கலாம். அந்த பிரிண்ட் எடுத்து நான் ஒரு கிளாஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுவே நான் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க எழுதியிருந்தேன்னா அந்த எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் நான் இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த 12th ஸ்டாண்டர்ட் நான் திரும்பி 11th ஸ்டாண்டர்ட் எழுதலாம். இப்போ சும்மா இதே நான் ரிப்பீட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பேர் மாறாது. 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன், சரிங்களா? 11th ஸ்டாண்டர்டுக்கும் நான் இதே மாதிரி பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலாக இது நீங்கள் இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. 11th ஸ்டாண்டர்ட்னு கொடுத்து ஒர்க் ஆகும். ஆனால் அதான் சொல்கிறேன் பாருங்களேன், இதையுமே நீங்கள் 2 தடவை இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. இதையுமே ஒரு லூப்புக்குள்ளே எழுதியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபார் இப்படி கொடுத்து இன் 1.2ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் இப்படி எழுதியிருக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். யா, ஃபார் 1.2னா இதுக்குள்ளே நீங்கள் இந்த என்ன ஸ்டாண்டர்ட் வேணுங்கிறது நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆர் நீங்கள் என்ன இன்னுமே சிம்பிளாக பண்ணியிருக்கலாம்னா, யூ குட் ஹவ் மேட் திஸ் அ வெக்டர் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னு வெக்டர் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த வெக்டருக்குள்ளே நீங்கள் இட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ த பாசிபிலிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ்ஸுங்க. பட் நான் இங்கே மெயினாக சொல்ல வந்தது த நீட் ஃபார் கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ். உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ் மூலமா யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் a generic pattern for whatever thing you are asking for. மல்டிபிள் இங்கே பாருங்களேன், ஸ்டாண்டர்ட் 2/1 வருது. இங்கே நம்ம இன்னொன்று கூட எழுதிருக்கலாம். இன்னொரு கூட நான் இங்கே சரண் எழுதியிருக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே சரண்குள்ள சுதர்ஷன் வச்சுக்கலாம். வெறும் தர்ஷனே போதும். ஸோ இங்கே வச்சிருந்தீங்க பாருங்க, 3,1 வருது பாருங்க. உங்களுக்கு புரியும் நம்புற மக்களே. ஜெனரிக்ஸ் ஆல்வேஸ் அலவ் யூ டு டிஃபைன் பேட்டர்ன்ஸ் தட் ஆர் ரெப்பிட்டேட்டிவ். உங்களுக்கு கோட் கம்மியாக எழுத வைக்கிறதுக்கு தான் ஜெனரிக்ஸ் யூஸ் ஆகுது, சரிங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகுது பாருங்க. பாசிங் சர்க்குலர், புயல் வரும் காரணத்தினால் பள்ளிகள் நாளை விடுமுறை எனக்கு, அப்புறம் என்னோட லாஸ்ட் நேம்க்கு திரும்பியும் நான். புரியுதுங்களா? இது எந்த அளவுக்கு ஈஸ் ஆஃப் யூஸாக ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ். வித் தட் மக்களே, ட்ரெய்ட்ஸ் ஃபைனலி இஸ் கவர்டு. நம்ம இன்னும் இந்த வாரத்தோட வீடியோஸ் முடியல, ட்ரெய்ட்ஸை முடிச்சிட்டோம். ஸோ இதுவும் டிடிங், இதுவும் டிடிங், எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஓவராலாக ஆக்சுவலாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ட்ரெய்ட்ஸையே நான் ஒரு கம்ப்ளீட் வீக் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னு யோசிச்சு பாருங்களேன், நான் கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸ் ஒரு வீடியோன்னு போட்டிருப்பேன், இம்பிள்ட்ரைட்ஸ் ஒரு வீடியோன்னு போட்டிருப்பேன், ஃப்ரம் ட்ரைட்ஸ் ஒரு வீடியோன்னு போட்டிருப்பேன். அது எனக்கு என்னமோ என்கேஜ்மெண்ட் வகையில் அது யூஸ் தான் ஆயிருக்கும். பட் ஸ்டில் ஐ டிடன்ட் வாண்ட் டு மில்க் இட் அவுட். நான் ஒரே வீடியோவை நான் போட்டுட்டேன்னா நீங்களுமே எந்த சாப்டர் வேணுமோ அங்கே போய் டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யாராவது டைம் ஸ்டாம்ப்ஸ் போட்டிங்கனாலும் மிக்க மிக்க நன்றி இன் அட்வான்ஸ். அஃப்கோர்ஸ் நான் அதை பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லைங்க மக்களே, உண்மையை சொல்லணும்னா. பிகாஸ் இதை நான் மணி ரிலேட்டடாக நான் அதை பண்ண விருப்பம் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் ஃபார் மை செல்ஃப் ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனிவேஸ், உள்ள இந்த பிஜிஎம் போட்டு எமோஷனுக்குள்ளெல்லாம் போவேன்னா அது நம்ம டைப்பே இல்லை. வில் எண்ட் இட் ஆஃப் ஹியர்.
நன்றிகள் பல. டூடல்ஸ்.